நான் செடி தொங்குவேன் கேதர் மரம் போல் வளர்ந்திடுவேன் கர்த்தரின் இல்லத்தில் நான் கம்பட்டு பூமி மலையில் நான் கழிவருவேன் கர்த்தரின் இல்லத்தில் நான் கம்பட்டு பூமி மலையில் நான் கழிவருவேன் பனை மரம் போல் நான் செடி தொங்குவேன் கேதர் மரம் போல் வளர்ந்திடுவேன் பனை மரம் போல் நான் செடி தொங்குவேன் கேதர் மரம் போல் வளர்ந்திடுவேன் பனை மரம் செடி தொங்குவேன் கேதர் மரம் போல் வளர்ந்திடுவேன் பனை மரம் போல் நான் செடி தொங்குவேன் கேதர் மரம் போல் வளர்ந்திடுவேன் பனை மரம் போல் நான் செடி தொங்குவேன் கேதர் மரம் போல் வளர்ந்திடுவேன் பனை மரம் போல் நான் செடி தொங்குவேன் கேதர் மரம் போல் வளர்ந்திடுவேன் கர்த்தரின் இல்லத்தில் நான் கம்பட்டு பூமி மலையில் நான் கழிவருவேன் கர்த்தரின் இல்லத்தில் நான் கம்பட்டு பூமி மலையில் நான் கழிவருவேன் பனை மரம் போல் நான் செடி தொங்குவேன் பனை மரம் போல் நான் செடி தொங்குவேன். ஆமென். ரெண்டு மரத்தை சொல்றாரு, ஒண்ணு பனை மரம், இன்னொன்னு கேதுரு மரம். கேதுரு மரத்தை நம்ம பார்க்கல இல்லையா? கேதுரு மரத்தை அது எப்படி இருக்கும் நமக்கு என்ன தெரியாது, அதெல்லாம் தெரிஞ்சு அப்படி பார்க்க நினைச்சுக்கலாம், இப்படிதான் இருக்கு பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா பனை மரம் நம்ம அன்றாட கவனிக்கணும் இல்லையா? அப்ப தெரியாத மரத்தை விட்டுறலாம், தெரிஞ்ச மரத்தை எடுத்துக்கலாம் இல்லையா? தெரியாத மரத்தை அது ஏன் எப்படி இருக்கும், அது ஏன் நம்ம தெரியாதவனு ஏன் போட்டு நம்ம சிக்கல் பண்ண கிடக்கும். தெரிஞ்ச மரத்தை என்ன பண்ணிடலாம், எடுத்துக்கோ. பனை மரம் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு செழிக்கும், ரெண்டாவது வளர்க்கும். ஒண்ணு அந்த ஓல பசுமை ஒரு நாள் என்ன செய்யாதுன்னா மாறவே மாறவே மாறும். என்ன சொல்ல போனா எல்லா மரமும் பார்த்தா செழிப்பான நேரத்துலதான் பலன் கொடுக்கும் இல்லையா? ஆனா அந்த பனைமரம் பார்த்தாக்கா வறட்சியில தான் பலன் கொடுக்கும். வறட்சியில தான் அந்த தெளிவு இருக்கும். அந்த தெளிவுனா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. சுண்ணாம்பு போட்டா தெளிவு, சுண்ணாம்பு போடலாம் கண்ணு இல்லையா? சுண்ணாம்பு போட்டா தெளிவு சரியா? அதெல்லாம் என்ன செய்வாங்க, காய்ச்சி பனை வெல்லம் அதெல்லாம் எடுப்பாங்க. எங்கள் சொந்தக்கார நிறைய பேர் அதை செய்வாங்க. நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரக்குள்ள அதை நிறைய பேர் செய்வாங்க. அம்மாவுடைய சொந்தக்கார நிறைய பேர் அது செய்வாங்க. நல்லா காய்ச்சி சித்திரை மாசம்னா இதுதான் பொழப்பு இருக்கு. என்னது தெலுங்கும் எல்லாமும் இதுதான் வேலை. அந்த மாதிரி என்ன பண்ண நல்லா தெரியும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்போதான் அது என்ன செய்யும், அப்போதான் அந்த அது பாலை வரும். நல்ல பாலை எப்போ வரும் அப்படின்னா, எல்லாம் மற்ற மரங்களை பார்த்தா தென்னை மரத்துலலாம் தண்ணி ஊற்றினா தான் பாலை வரும். என்ன பாலை? தென்னை பாலை வரும். அதில் தான் என்ன வரும், பூ வரும். அதில் தான் பிஞ்சு வச்சு தேங்காய் விடும் இல்லையா? எது? தென்னை மரம் தண்ணி ஊற்றினாதான். ஆனால் பனை மரத்துக்கு எந்த தண்ணி என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒரு நாள் அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதே கிடையாது. ஒரு நாள் தண்ணி ஊற்றுறதா அது இருக்குமா இருக்காது. அது எங்கே தண்ணியிலையும் அங்கே தான் என்ன செய்யும் இருக்கும். அந்த மே மாதம் அதாவது அந்த சித்திரை மாதம் தான் பயங்கர வறட்சி இல்லையா? அப்போ தான் என்ன செய்யணும், அப்போ தான் இது தான் பலனையே கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் தெரு வரும். அந்த நேரத்தில் தான் அது கொஞ்ச நாள் போச்ச உடனே நுங்கு இல்லையா? அது கொஞ்சம் போச்சுன்னா நுங்கு இல்லையா? இப்போ தான் வருது அந்த 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 வறட்சி. அப்போ மழையே இருக்காது. மழையே இல்லாத நேரம், ரொம்ப வறட்சியான நேரத்தில் தான் நுங்க வரும். அதுக்கப்புறமா அப்படியே பணம் பழம் அந்த செழிப்பு வரும்போது கம்மன் ஆகிடும். இப்போ இந்த ஜூன் மாதம் படம் மழை பெய்ய ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகிடும், அந்த பணம் விழுந்துச்சுன்னா அதோட சரி இல்லையா? அது கூட என்ன செய்யாது. அப்போ அந்த வறட்சியான நேரத்தில் அந்த செழிப்பை என்ன செய்யவே முடியாதுன்னா தடுக்கவே முடியும். ஒரு பனைமரம் ஏன் ஆண்டவர் ஒரு நீதிமான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? நான் பனைமரத்தை போல என்ன செய்வேன், ஒன்று செழிக்க வைக்குவேன், ரெண்டாவது வளர வைக்குவேன். ஒன்று அப்போ ஒன்று செழிப்பும் இருக்கணும், ரெண்டாவது எது செழிப்புன்னா குறைவில்லாமல் இருக்கிறது. குறைவில்லாமல் அப்போ இன்னைக்கு குறைவில்லாமல் இருக்கிறேன், சரி நாளைக்கு குறைவில்லாமல் இருக்கிறேன், இப்படி எத்தனை காலம் போகிறது? இன்னைக்கு என்ன வேணுமோ அரிசி பருப்பு என்ன எதெல்லாம் கொடுக்குறாரு, ரைட் ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு கொடுக்குறா சாப்பிட்டு. ஆக மொத்தம் தினமும் இப்படியே முடிச்ச கண்ணப்படி அவருடைய சொல்றாரு, செழிப்பு மட்டும் இல்லை, அடுத்து என்ன செய்யணும், வளரவும் செய்யணும். ஒன்று செழிப்பும் இருக்கணும், ரெண்டாவது
வளர்ச்சியும் இருக்கணும். இது ரெண்டையும் தான் ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புறார். என்ன கொடுக்க விரும்புறா? வளர்ச்சியும் கொடுப்பேன், செழிப்பையும் கொடுப்பேன். வளர்ச்சியும் கொடுப்பேன், செழிப்பையும் கொடுப்பேன். ஆமே. இந்த வளர்ச்சியும் செழிப்பும் நமக்கு வேணும்னா நம்மளை தேவன் எப்படி வைக்கிறா? அப்போ ஒரு நீதிமானா நம்ம இருக்கணும். ஒரு நீதிமானா என்ன செய்யணும்? ஒரு நீதிமானா என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? நீதிமானா இருக்கணும். அப்ப நீதிமானுடைய சுபாவம் என்ன? நீதிமானுடைய சுபாவம் என்ன? 37வது சங்கீதத்துல, சங்கீதம் 37ல நீதிமானுக்கு ஒரு சுபாவத்தை அடையாளம் கேட்டார். நேத்திகதை அங்க கவனிச்சோம். அதே கதை இங்க ஞாபகப்படுத்துறார் ஆண்டவர். 37வது சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா இளைஞனா இருந்து எத்தனை வசனம்? 28 25 26 2 வசந்த வாசியம் பார்க்கலாம். நான் இளைஞனா இருந்தேன், இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவன். அப்ப நம்ம சின்ன பையன்ல இருந்து நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சின்ன பையன்ல இருந்து என்ன செஞ்சுக்கிறேன்? நான் பார்த்துட்டு வரேன். என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, சிறு இளைஞனா இருந்து முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் பார்க்கலன்றான். அப்ப நீதிமன் என்ன செய்யல? நீதிமன் என்ன செய்யலையா? அவன் சந்ததி என்ன செய்யலையா? சாப்பாட்டுக்கு கஷ்டப்படலன்றான். நம்ம மண்ல சொன்னா அவன் சாப்பாட்டுக்கு என்ன செய்யல? நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் அப்படின்னா இறந்து. இதை கை வச்சுக்கிட்டு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏலியின் குடும்பத்தை பத்தி ஆண்டவர் சொல். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதி இருப்பவன் எவனோ ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியம் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான். இங்க ஒரு ஆளை பத்தி சொல்றார். இவ யாருன்னா ஒரு ஆசாரியன், ஏழி ஒரு ஆசாரியன். அந்த ஏழிக்கு சொல்றார், உன் குடும்பத்துல பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சுவானா. என்ன கெஞ்சுவா? நீ என்ன வேலைன்னா சொல்லு, நீ எந்த வேலையா நீ எந்த வேலையா சொல்லு, நான் செய்யறேன். எனக்கு என்ன செய்யுது? கொஞ்சம் சாப்பாடு, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு 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 சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாட்டுக்காக என்ன செய்யறேன்? எனக்கு எந்த வேலை சொன்னாலும் சரி, எந்த வேலை சொன்னாலும் சரி, நான் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன். காலையில அங்க சொன்னேன், செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஒரு தகப்பனும் ஒரு தாயும் செய்வாங்கன்னா அந்த சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியும். செய்யக்கூடாததை செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நபர், ஒரு தகப்பனும் ஒரு தாயும் செய்யக்கூடாததை நம்ம செய்வோம்னா அது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்முடைய பிற்கால சந்ததி வரைக்கும் பாதிக்கும். பிற்கால, அதாவது நம்ம செய்யறது நம்ம பார்வைக்கு ஒன்று பெருசா தப்பா தெரியாது. அதுக்கு எசேக்கியா ராஜாவை சொன்னேன். எசேக்கியா ராஜா ஒரு அருமையான ராஜா. எசேக்கியா ராஜா ஒரு அருமையான ராஜா. அவனை போல ஆண்டவர்கள் நம்பிக்கை வச்சவன் அவனுக்கு முன்னாடியும் அவனுக்கு பின்னாடியும் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அருமையான ஒரு ராஜா, நல்ல ராஜா. யாரு? எசேக்கியா ராஜா. அவர் வியாதிப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் ஏசாயா மூலம் சொல்லுவாரு, உன் வீட்டு காரியத்தை என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்து, நான் சீக்கிரம் என்ன செஞ்சிருவேன், நீ மறிச்சிருவேன் அப்படின்னு. உடனே ஒரு சோறு பக்கமா திரும்பி அழுவார் இல்லையா? சோறு பக்கமா திரும்பி அழுவார் இல்லையா? இதை 3 நாளா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போன திங்கள் ஞாயிறு சனி ஒரு 4 நாளைக்கு மட்டும் தான் அந்த பிரசங்கம் கேட்டீங்க சரியா? பாசம் தான் பேசிட்டு போனார். யாரு? டேனியல் பாசம். தன் கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான்னு பேசிட்டு போனார் இல்லையா? அதுக்கு இதை தான் சொன்னார். அதனால நான் வெளியே இருந்து எனக்கு கேட்குது, உள்ள உட்காந்து திருப்பி பார்த்தீங்க, உங்களுக்கு தெரிய மாட்டிருக்கு இல்லையா?
நான் வெளியே நடந்து வந்தேன், எனக்கு கேட்குது. ஆனால் உள்ள உட்காந்து அந்த பக்கம் என்ன பண்ணீங்க, போன குட்டி மாத்திரம் மாதிரி பேப்பரை சத்தத்தை தான் கேட்டுச்சே தவிர என்ன திருப்படிகள் தான் எனக்கு தெரியல. அப்படி சொல்றாரு. அப்போ அவர் சொன்ன அழுத உடனே ஆண்டவர் என்ன செய்யறா, அவனை சுகமாக்கிட்டு 15 வருஷம் என்ன செய்யற ஆயுசு நாள்ல கூட்டி கொடுத்துட்டா இல்லையா. இதை கூட்டி கொடுத்த உடனே இந்த செய்தி வேற ஊருக்காரனுக்கு பாபிலோன்ல இருக்கிறவனுக்கு கேட்டுருச்சு. இப்படி இசைக்க ராஜா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், சுகமாக்கினார். அவன் அந்த ஊர்ல வீட்டுக்கு வந்த உடனே அவனை வீட்டுக்குள்ள கூட்டு போய் வீட்டுல எல்லாத்தையும் காட்டிட்டான். யாரு? இசைக்க ராஜா. வேற ஒண்ணும் இல்லை, ஒரு ஆளை வீட்டுக்கு வந்தாரு, இவர் பார்க்க வந்தாரு. அந்த பார்க்க வந்தாலும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு, இது எங்க கிச்சனு, இது எங்க பெட்ரூமு, இது பீரோ, இது எங்க அம்மா சீதானம் கொடுத்தது, இது எங்க அப்பா வாங்கினது, இது நான் வாங்கினது, இது என் புருஷன் வாங்கினது அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், அதை பூரா அப்படியே காட்டிட்டான். அந்த அரண்மனைக்கார எல்லாத்தையும் காட்டிட்டான் இல்லையா. அப்படி பார்த்து சொல்லும் போது அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு, எல்லாம் மைசூருக்கு வாங்க, மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனை என்ன பண்ணுங்க, சுத்தி பாருங்க, காசு நீங்க தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி அரண்மனை என்ன பண்றான், அப்படியே சுத்தி காட்டுறான். அப்படி என்ன செய்யறான், அப்படியே சுத்தி காட்டு வரான். சுத்தி காட்டுவானே ஆண்டவர் கேட்கிறாரு, இசைக்கையா யார் வந்தது உங்கள்கிட்டன்னு கேட்கிறார். யாரு? அது நீ காலையில் அங்க சொன்ன, காட்ட வேண்டியவங்களுக்கு காட்ட வேண்டியதை காட்டணும், காட்டக்கூடாதவங்களுக்கு காட்டக்கூடாததை காட்டவே கூடாது கடைசி வரைக்கும். யாருக்கு எதை காட்டணுமோ அவங்களுக்கு தான் அதை காட்டணும். நீங்கள் இது எதுக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் இது வித்தியாசம். அதனால எல்லாம் நான் கிடைக்க சொல்லலை, அதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரியா. காட்ட வேண்டியவங்களுக்கு தான் காட்ட வேண்டியதை காட்டணும். காட்டக்கூடாதவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் காட்டக்கூடாத ஒண்ணு என்ன செய்யவே கூடாது, காட்டவே கூடாது, காட்டவே கூடாது. யாராலும் பரவாயில்ல, யாருக்கு எதை காட்டணுமோ அவங்களுக்கு அதை தான் என்ன செய்யணும். இப்போ வந்தா என்ன செய்யணும், வந்தா பார்த்துட்டு பேசிட்டு அனுப்ப வேண்டியது தானே. இவர் வீடு ஃபுல்லா என்ன பண்ணிட்டார், அப்படியே சுத்தி காட்டார். அது இது அப்படி அப்படின்னு நினைச்சிட்டாரு, அப்படி காட்டார் சரியா. அந்த மகாராஜ் பேலஸ் போனீங்கன்னா ராஜா சாப்பிட்ட தட்டு கூட வச்சிருப்பாங்க. ராஜா அவன் சாப்பிட்ட தட்டை நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம், நாமளும் அவங்க சாப்பிட முடியல, அந்த எச்சி தட்டு பழைய தட்டை சாப்பிட்டு நமக்கு அதுக்கு அந்த சாப்பாடு இல்லையா. அப்படி இருக்கும். என்ன குடும்பம் கவனம் காணாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கும், எனக்கு அப்படி சுத்தி பார்க்கலாம் பிடிக்கிறது இல்லை. எது எனக்கு அப்படி சுத்தி பார்க்கலாம் சுத்தமா பிடிக்கிறது இல்லை சரியா. அவர் தான் கூட்டு போற விரும்புற வேற ஒரு வேலையில போயிருந்தோம். ஊழியத்து போயிருக்கும் போது என்ன செஞ்சாருன்னா, சரி காலையில் பெரியா இருக்கிறோம், தம்பி கிட்ட சொல்லிட்டு போயிட்டான், எவ்வளவு கூட்டு என்ன பண்ணு காட்டு, நான் எங்கப்பா கூட்டு போறேன் வாங்கமான கூட்டு போனா உள்ள பண்ணது, நான் இங்கே கூட்டு வந்தேன். இன்னொருத்தன் வீட்டை பார்க்க என்ன இதுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னொருத்தன் வீட்டை பார்க்க அதுக்கு பார்க்கறதுக்கு காசு கொடுக்கணும். எதுக்கு உள்ள டிக்கெட் வாங்கி தான் உள்ள போகணும். டிக்கெட்டு வாங்கி தான் அவன் உட்காந்து சாப்பிட்ட இடம், அவன் குளிச்ச இடம், அவன் குளிச்ச இடத்த நான் ஏன் பார்க்கணும் இல்லையா. அவன் சாப்பிட்ட தட்டை அவன் எதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு என்ன கிடைக்குது, பார்த்து எனக்கு வரும்போதான் என்ன, அதனால எனக்கு அதெல்லாம் என்ன கிடையாது. அவன்கிட்ட சொல்லிட்டேன், சீக்கிரமா வெளியே கூட்டு போயிட்டு எனக்கு குடும்பம் காட்ட படம் பற்றி அவனை சொன்னேன், சீக்கிரம் என்ன பண்ணு, எனக்கு ஏகப்பட்ட வேணாம், எங்கே கொண்டு தூங்கினா கூட என்ன பண்ணோம், உடம்பு ரெஸ்டாக எனக்கு தூங்கவும் விடாம, எனக்கு சாப்பிட விடாம என்ன பண்ணி இதெல்லாம் சும்மா வந்து இதை பாரு அதை பாரு, எனக்கு இதெல்லாம் கதையை வேணா முதல்ல சீக்கிரம் வெளியே கூட்டுப்போம். என் கூட வந்தவங்க போட்டோம் அங்கங்கே போட்ட வளர்க்குறான். செல்ல ஆஃப் பண்ணி செல்ல சும்மா என்ன பண்ணு, இதை வச்சு இதை போட்டு எனக்கு என்ன பண்ணு, இது எங்கிட்ட இங்கே எனக்கு தனியாக போய்க்கும், என் கூட வந்து எடுக்காத செல்ல ஆஃப் பண்ணி போயிட்டானு, ஏழை ஒரு மோசமான ஆள் இருக்கானா, நம்ம மோசமான ஆள் அப்படின்னு. அப்படி அரண்மனையை சுத்தி காட்டுறாங்க. அரண்மனையை சுத்தி எனக்கு அது எப்பயும் பிடிக்கிறது இல்லை. எதை சுத்தி பார்க்கறது, இயற்கை பார்க்கறது தெரியுது நமக்கு ஆகிறது இல்லை. ஒன்று பைபிள் வசனம் அதோட சரி, மற்றபடிக்கு ஒன்றும் நமக்கு கதை அது நமக்கு அதெல்லாம் செட் ஆகிறதில்ல. இங்கே இருக்கிற டேமுக்கு எத்தனை முறை இல்லை, நான் சொன்னேன், நான் பக்கத்தாலேயே காட்டுறேன், நீ வேணா போயிட்டு வாங்க, நான் வர மாட்டேன் சரியா. அதனால எங்களை எங்கே கூட்டும் போனேன் இங்கேருந்து நான் சொல்லுவேன், நேரமாக புதுப்பாளையம் கூட்டு போகிறேன், எல்லா மக்கள் வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிறேன், எல்லாரும் வீட்டுக்கும் ஜோமனை வைக்கிறேன், திரும்ப வீட்டுக்கு கூட்டு போகிறோமா அப்படின்ட்டு. ஒரே ஒரு நாள் அந்த தண்டை பக்கம் ஒழித்து கூட்டு போனேன். கூட்டு சொன்னேன், அதை பாரு அதோ சாயங்காலம் 7:30 மணிக்கு அங்கிருந்து பார்த்தா டேம் தெரியும், அங்கிருந்து பார்த்தா அது தெரியும். அது பண்ண அதோ டேமு உன்னை டேமு காட்டினா பார்ப்போம். என்ன கேட்குற, என்ன எங்கே கூட்டு போனேன், எங்கே கூட்டு போனேன்னு தானே இந்த மாதிரி டேமை கூட்டு போயிட்டு டேமுக்கு கூட்டு தென்னாடுறாம தண்ணி காட்டுற மாதிரி காட்டினேன். தென்னாடுறாம என்ன செய்வாங்க, எப்படி தண்ணி காட்டினா, குதிரை கொண்டு நான் ராஜா சொன்னா, நான் தென்னாடுறாமன டேய் குதிரைக்கு போய் தண்ணி கட்டிட்டு வரணும்னா, குதிரை போய் நிறுத்திட்டானா, குதிரை அதான் பாரு தண்ணி
சரி, அதான் பாரு தண்ணீரை காட்டிட்டு குடும்பம் கட்டிட்டு ராஜா திரும்ப டே குதிரை தண்ணி காட்டினா காட்டின ராஜா இப்ப பையன் அப்படியே இருக்குதாடா காட்டின ராஜா எப்படிடா காட்டின அந்த மாதிரி அந்த மாதிரி குடும்பம் காட்டிட்டு அப்ப நம்ம என்ன பண்ண அப்படி குடும்பம் காட்டாரு பாரு அதான் பாரு இதான் பாரு அப்படின்னு குடும்பம் காட்டணும். ஆண்டவர் போட்டு கேட்டேன் எசை கேங்கப்பா அப்படின்னு போயிட்டு என்னத்த காட்டணுப்பான்னு கேட்கிறேன். என்னத்த எல்லாத்தையும் காட்டிட்டேன். அப்படியா எல்லாத்தையும் காட்டிட்டேன்ல, இந்த காட்டக்கூடாத காட்டல, அதனால உனக்கு பின்னால உன் பசங்கள்லாம் பாபிலோன்ல இந்த மாதிரி அரண்மனையில வீட்டு வேலை செஞ்சதான் சாப்பாடு. என்ன எதுக்கு எதுக்கு காட்டக்கூடாதத காட்டினதுக்கு. யாருக்கு எதை காட்டணுமோ அவங்களுக்கு தான் அதை காட்டணும். யாருக்கு எதை காட்டக்கூடாதோ உனக்கு அதை காட்டவே ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்கள சின்ன மிஸ்டேக் அது அவனுக்கு பெரிய தப்பாவே தெரியல. வீட்டுக்கு வந்தால் நம்ம கூட என்ன செய்கிறோம், அதை பாரு அதை வந்து யாருன்னா ஒரு புது பொருள் வாங்கிட்டோம்னா 7 பேரை கூட்டு காட்டினா நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா. அதை அவனை கூட்டு போய் அதை காட்டிட்டு அதை திறந்தெல்லாம் காட்டிட்டு லாக்கர்லாம் திறந்து என்ன செய்யணும் காட்டிட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதான் நம்ம ஆவியா இருக்குதுக்கு இல்லைன்னா. அது பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுவானா நல்லா இருக்குன்னு வார்த்தை சொன்னாலும் பாரு போறாம அப்படின்னு அதனால அதுக்கு ஒரு பிரச்சனை ஆகி போயிடுது இல்லையா. இவங்க வாங்கினது என்ன சொல்லிடணும், நல்லாவே இல்லைன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னா அப்பா அப்படின்னு தோணுது. காசு பரவாயில்லையே ரொம்ப குறைச்சி வாங்கிக்கிறேன், 5000 ரூபாய் அதிகமாக கொடுத்திருந்தா கூட குறைச்சி வாங்கிக்கிறீங்க பரவாயில்லையே எப்படி இப்படி முடிஞ்சு அப்படின்னா தான் நமக்கு என்ன இருக்குது. அப்ப நம்ம ஆவி என்ன செய்யுது அடங்குது. இல்லைன்னாக்கா என்னாச்சு பல தூரம் கஷ்டப்பட்டு வாங்கி குடும்பம் காட்டுற ஒரு வார்த்தை நல்லா கூட சொன்னால பாரு அவ்வளவு பொறாம அவ்வளவு பொச்சரிப்பு அப்படின்னு வயிறு போறப்பாரு அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டைக்கு போயிடும் இல்லையா. அப்படி அந்த குடும்பம் காட்டுறதெல்லாம் காட்டுறாரு. என்னத்துக்குப்பா காட்டின என்ன அவர் ஆண்டவர் கேட்கிறார் என்னத்தான் காட்டணுன்றாரு. என்னத்த காட்டின அவன் சொல்றான் எல்லாத்தையும் காட்டிட்டேன். என்னப்பா அவர் சொல்றாரு என்னப்பா காட்டினு கேட்கிறான். எல்லாத்தையும் காட்டிட்டேன். எல்லாத்தையும் காட்டினதானே. இது ஒன்னே ஒண்ணுக்காக நாட்கள் வரும் உன் சந்ததி பாபிலோன் அரண்மனையில் வீட்டு வேலைக்காரனா இருப்பான். இவன் ராஜா, இவன் பிள்ளைங்க ராஜாவா இருக்கணும். ஆனா காட்டக்கூடாததை காட்டாம பார்த்தீங்களா. அதனுடைய விளைவு சின்ன காரியம். நாம் செய்யற சின்ன மிஸ்டேக்கு நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்முடைய பிற்கால சந்ததிகள் வரைக்கும் பாதிக்கும். எதை செய்தாலும் ரொம்ப கவனமா நிதானமா யோசிச்சு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாமா என்பதை குறித்து எல்லாவற்றிலும் நாம் நிதானித்து செயல்பட்டோம்னா நம்முடைய பிற்கால சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம பிற்கால சந்ததி நம்முடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஓடுறோம், பிள்ளைகளை கஷ்டப்படுறோம். அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா இன்னைக்கு நம்ம செய்யறது உழைக்கிறத மட்டும் இல்லை, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கவனமா இருக்கணும். அந்த சந்ததி படிக்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும். சாதாரண வீட்டுக்கு வந்த ஆளுக்கு இதை பாருன்னு சொல்லி காட்டாத ஆண்டவர் கடைசியில பிடிக்கல பாருங்களேன். ஆண்டவருக்கு இது பாரு அதை பாரு சுத்தி காட்டினது யாருக்கு பிடிக்கல. உடனே கேட்கிறார் யாரு வந்தது என்னத்தை காட்டின அந்த வீட்டுல உனக்கு அவனுக்கு என்னத்தை காட்டின. அவன் சொன்னான் எல்லாத்தையும் காட்டிட்டேன். எல்லாத்தையும் காட்டல. இந்த ஒரே ஒரு காரியத்துக்காக பிற்நாட்கள்ல உன் சந்ததி பாபிலோன் தேசத்து அரண்மனையில வீட்டு வேலைக்காரனா இருப்பான். வீட்டு வேலைக்காரனாக்க எப்படி இருக்கும் தெரியுமா. ஒரு வீட்டு வேலை அந்த செய்யறவங்களுக்கு தெரியும் என்னென்ன அந்த வீட்டுல என்னென்ன வேலை இந்த வேலை செஞ்சாதான் உன் பையனுக்கு சாப்பாடு. உன் பையன் எப்படி வாழ வேண்டியவன், ராஜா மாதிரி வாழ வேண்டியவன், ராஜாவாவே வாழ வேண்டியவன். அப்படி ராஜாவா வாழ வேண்டியவன் ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு வீட்டு வேலை செஞ்சாதான் அவன் என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஏன் தள்ளப்பட்டா தெரியுமா. அவங்க அப்பா செஞ்ச சின்ன காரியம் என்னது, காட்டக்கூடாதவங்களுக்கு காட்டிட்டான். காட்டக்கூடாதவங்க. அப்ப நம்ம விளங்கிக்கணும், யாருக்கு நம்ம எதை காட்டணுமோ அவங்களுக்கு தான் அதை காட்டணும். யாருக்கு எதை காட்டக்கூடாதோ அவங்களுக்கு காட்டவே. அப்படி இருந்துட்டோம்னா பின்னால உன் சந்ததி நல்லா இருக்கும். பின்னாடி உன் சந்ததி நல்லா இருக்கும், பிள்ளைக்கு நல்லா இருப்பாங்க. இல்லை அதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு போனீங்கன்னா இது யாருன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. நாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறது இயல்பு. அந்த சுத்தி காட்டுறதுக்கு அதான் சொல்றாரு. பிள்ளையாம நடத்துறப்பா இல்லையா. அவங்க நைட்டு ஒரு ஆள் வந்தாங்க, ஒரு 2 பேர் தங்கியிருக்கிறாங்க. உடனே நைட்டு ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளையா
யாரும் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது யாரு? வீட்டுக்காரன் கேட்கறாங்க இல்லையோ, வீட்டுக்காரி கேட்கறான்னு இல்லையோ, கர்த்தர் கேட்டார். வீட்டுக்கு வந்திருக்கவனை பத்தி வீட்டுக்காரன் கேட்கறானோ இல்லையோ, வீட்டுக்காரி கேட்கறாளோ இல்லையோ, பிள்ளைங்க கேட்கதோ இல்லையோ, அப்பா அம்மா கேட்டாங்களோ இல்லையோ, யாரோ வீட்டுக்கு வந்து கேட்டாங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் கேட்கிற பிள்ளையா யாரோ வீட்டுக்கு வந்துக்கிறாங்களா, யார் அவங்க, எதுக்கு வந்திருக்கிறாங்க? அப்ப கர்த்தர் எது வரையும் பாக்குறாரு பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்கு யார் வரா, யார் போறோம், யார் தங்குறோம், யாருக்கு டீ கொடுக்குறோம், யாருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இதெல்லாம் கர்த்தர் கவனமா பாக்குறான். இதெல்லாம் கவனமா வீட்டுல இருக்கிறவங்க பாக்குறாங்களோ பார்க்கலையோ, ஆனா கர்த்தர் கவனமா பாக்குறாரு. வீட்டுல இருக்கிறவங்க பாக்குறாங்களோ பார்க்கலையோ, ஆனா யார் பாக்குறாரு? கர்த்தர் கவனமா பாக்குறாரு. யார் வீட்டுக்கு வரான், யார் வீட்டுக்கு போறான். சிசிடிவி கேமரா கூட சேர்ந்து ஆஃப் ஆயிரும், சிசிடிவி கேமரா கூட. ஆனா அவர் கேமரா ஒரு நாள் ஆஃப் ஆகாது. யார் வந்தாலும் அவருக்கு ரெக்கார்ட் பதிவாகும். உடனே தட்டுவார், யார் வந்தது வீட்டுக்கு, யாரு வந்தது, எதுக்கு உட்காந்துக்கிறாங்க, எதுக்கு சேர்ல உட்காந்துக்கிறாங்க, எதுக்கு பெட்ரூம்ல உட்காந்துக்கிறாங்க, எதுக்கு ஹால்ல உட்காந்துக்கிறாங்க, எதுக்கு அதை பண்றாங்க, எதுக்கு எது பண்றாங்க, மொத்த கேள்வி கேட்பாரு. கேட்கறதுக்குள்ள பதில் சொல்றது ரெடியாரு. யார் வீட்டுக்கு வராங்க, யார் நாம சொன்ன என் வீட்டுக்கு யார் வேணாலும் வருவாங்க, என் வீட்டுக்கு யார் வேணாலும் வருவாங்க அப்படின்னா ஒரே தட்டு தட்டிடுவாங்க. சரியா? ஒரே தட்டை தட்டிடுவாங்க. அதனால என் வீட்டுக்கு யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க அப்படின்னா இது ஒண்ணு சத்திரம் இல்லை. இது கர்த்தர் தங்குற வீடு, இது கர்த்தருடைய வாசஸ்தலம். இந்த கர்த்தருடைய வாசஸ்தலத்துல கர்த்தருடைய அனுமதி இல்லாம கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு நபர் நம்ம வீட்டுல கால வச்சாலே நம்ம கர்த்தர் கோபம் வந்துடும். நமக்கு பிடிக்காத ஒரு ஆளை நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாராவது கூட்டம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிக்கல, வீட்டுக்கு யாரும் கூட்டு வர, வீட்டுக்கு வர எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இவனை எதுக்கு கூட்டு வருவான் அப்படிலாம் வருது இல்ல, அப்படி வருது இல்ல. அப்படியே சில கூட சொல்லுவாங்க, இவன் நான் உடனே சொல்லுவான், எதுக்கு? நான் எனக்கு எப்பவுமே இந்த ஆட்களை வீட்டுக்கு கூட்டு பார்க்க எப்பவுமே எனக்கு பிடிக்கும். நான் எந்த காலத்துல என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா, நான் இத்தனை வயசாச்சு ஒரு நாளும் என் ஃப்ரெண்டுங்கன்னு எங்க வீட்டு வாசப்படி மிதிச்சதும் கிடையாது, நானும் மிதிச்சது கிடையாது. என்னைய மோசமான ஆளா இருப்பேன், உண்மையாதான் சொல்றேன். நான் ரொம்ப மோசமான ஆளு. அதனால ஒரு ஃப்ரெண்ட் எங்க வீட்டுக்கு, நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு முறை எங்க அக்கா அவங்க வீட்டு கிளாஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்டை கூட்டம் தான். ஏதோ ஒரு விசேஷ நாள், ஏதோ ஒரு பண்டிகை அவங்க கூட்டம் தான். அம்மா சொன்னேன், இன்னையோட லாஸ்டா இருக்கட்டும். 3 பிள்ளைங்களுக்கு கூட்டம் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு எங்க வீடுகளுக்கு ஃப்ரெண்டுங்கன்னு வந்தது ஒரே ஒரு பொண்ணு, சின்ன பிள்ளை. அது எங்க அக்கா 6வது படிக்கும் போது, எங்க அக்கா பெரிய அக்கா 6வது படிக்கும் போது அவங்க 3 பேர் இந்த ஊர்ல போனாங்க. அந்த ஊருக்கு 3 பேர் சேர்ந்த பிள்ளை என்ன செஞ்சாங்க, கூட்டு வந்தாங்க. அம்மா சொல்லிட்டாங்க, இதோட என்னவா இருக்கட்டும், லாஸ்டா இருக்கட்டும். எனக்கு விவரம் தெரிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் எங்க வீடு யார் நாங்களே அப்படி போக மாட்டோம். ஃப்ரெண்ட் அதனால பேசாம இருக்க மாட்டோம், பேசவும் பழகுவோம். இதோட எல்லாம் வாசப்படிக்கு வெளியோட சரி, வாசப்படிக்குள்ள வேலை வர வேண்டிய வேலை இல்லை, வர வேண்டிய வேலை இல்லை. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், யாருக்கு வந்திருக்கிறான்? பிள்ளையம் கேட்கிற, பிள்ளையம் யாருது, எதுக்கு வந்திருக்கிறான்? எசேக்கியா கேட்கிறான், என்னதான் காட்டின வீட்டுல எதை வேணாலும் காட்டிடுவியா? வீட்டுல எதை வேணாலும் காட்டிடுவியா? எல்லாரும் எல்லாத்தையும் காட்டிடுவியா? அவன் எசை கேட்கிற, ஆமா நான் பண்ண வச்சியா, அதோட முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே பேசல, அப்படித்தான், அவ்வளவுதானே. சரி போ, உன் பிள்ளை எங்க இருப்பான்? இந்த அரண்மனை தான் சுத்தி காட்டினேன். இதே மாதிரி அரண்மனையில உன் பிள்ளை சுத்தி பார்க்க இருக்க மாட்டான், வேலைக்காரன் இருப்பான், அனுப்பு போ. நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்கள் கூட பிற்கால சந்ததியினருக்கும் பாதிக்கும். ஆனா கத்தை எப்படி வைக்க விரும்புறா? நம்மளை செழிப்பா வைக்க விரும்புறா. 2வது வளர வைக்க விரும்புறா. பனை மரம் போல் நான் செழித்தொங்குவேன், கேதுரு மரமோ வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தொங்குவேன், கேதுரு மரமோ வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு கனி வருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு கனி வருவேன். பனை மரமோ நான் செழித்தொங்குவேன், கேதுரு மரமோ வளர்ந்திடுவேன். பனை மரமோ நான் சொல்லுங்க, பனை மரமோ நான் செழித்தொங்குவேன், கேதுரு மரமோ வளர்ந்திடுவேன். அப்ப பனைமரம் ஒண்ணு செழித்து ஓங்கணும். அந்த ஒரே ஒரு வார்த்தை, பனைமரம் போல் செழித்தோங்குவேன் இல்லையா? அப்ப பனைமரம் என்ன செய்யும்? ஒண்ணு செழிக்கும், 2வது வளரும். ஒண்ணு
செழிக்கும், ரெண்டாவது வளரும். இது ரெண்டும் ஒரு பனைமரத்துக்கு. அப்போ ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எந்த மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? பனை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு இல்லையா? தென்னை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லல. ஏன்னாக்க அது தண்ணி இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும், தண்ணி இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா பனைமரம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அப்படித்தான் இருக்கும், எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அப்படித்தான் இருக்கும். இந்த பனைமரத்துல என்ன பார்க்கவே முடியாது? மாற்றங்களை பார்க்கவே முடியும். பனைமரத்துல அப்போ ஒரு ஆணுடைய பிள்ளைகளை எந்த மரத்துக்கு ஒப்பிடுறாரு? பனைமரத்துக்கு ஒப்பிடுறாரு. அப்போ பனைமரத்துக்கு ஒப்பிட்டா என்ன அர்த்தம்? பனைமரத்துக்கிட்ட எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது அப்படிதான் இருக்கும், எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அப்படிதான் இருக்கும். இது என்ன செய்யாது? மழை பெஞ்சா ஒரு மாதிரி, மழை பெய்யலன்னா ஒரு மாதிரி இந்த பனைமரம் இருக்கா இல்லையா? நாளுக்கு நாள் தான் சுபாவத்தை மாத்திக்காது. நாளைக்கு நாள் சுபாவத்தை பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. நீங்க நீதிமானா இருந்தா நாளுக்கு நாள் சுபாவம் மாறக்கூடாது. சுபாவம் மாறிச்சனா நீதிமானா இல்லை. அப்ப பனைமரம் என்ன செய்யாது? மழை பெஞ்சா ஒரு மாதிரி, மழை பெய்யலன்னா இந்த பல்லாவிலே எங்கேயோ நிறைய பேர் பெய்யும் இல்லையா? அப்படி இந்த மாதிரி கிளைமேட் எப்படி இருக்கும்? பனைமரம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை 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 இருக்கும் இல்லையா? ஒரு மாசம் தண்ணி விடலனா மொத்த ஓலையும் எத்தனையோ தென்னந்தோப்பு இடாகி போச்சு. இந்த மே மாச சீசன்ல பார்த்தா எத்தனையோ தென்னந்தோப்புங்க சுத்தமா போயிடுச்சு இல்லையா? கடைசியில் என்ன செய்யல? சூளைக்கு கூட வாங்க மாட்டேன்ட்டாங்க. எதுக்கு? பனைமரத்தை பார்த்தா அது பின்னாடி சொல்ல வரேன், அதில் வர நினைக்கிற வேற எங்கேயோ போதும், சரி பார்க்குறேன் இல்லையா? இந்த தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று சென்ட்ரிங்கு வாங்குறதா வாங்குறான், மீதி யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், வேற எதுக்கும் வாங்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அப்படின்னா எதுக்கு பயன்படுத்துது? தண்ணி ஊத்தினா ஒரு மாதிரி இருக்கு, தண்ணி ஊத்தலாம் ஒரு மாதிரி ஆயிடுது இல்லையா? அதை போல நமக்கு அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு நேரத்துல ஒரு மாதிரி, இன்னொரு நேரத்துல இன்னொரு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்னா கொடுத்தா ஒரு மாதிரி, கொடுக்கலனா ஒரு மாதிரி. அப்படி இருந்துச்சுன்னா அது அது பனைமரமே. கொடுத்தாலும் அப்படிதான் இருப்பேன், கொடுக்கலனாலும் அப்படிதான் இருப்பேன். நீ கொடுத்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன், நீ கொடுக்கலனாலும் நான் அப்படிதான் இருப்பேன். அதுதான் பனைமரம். அப்ப அந்த பனைமரம் எப்படி இருக்கு? எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கும். மழை பெய்யும் போது ஒரு மாதிரியும், மழை பெய்யும் போது தென்னை மரம்லாம் பாருங்க அப்படியே போற அப்படியே பச்சை பசேடு இருக்கும் இல்லையா? ஒரு ஓலை கூட கீழே விடாது. ஆனா அந்த மே மாசம் பார்த்தா மொத்த ஓலையும் கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா? ஒரு காத்து அடிச்சா போது என்ன விழுந்துட்டே இருக்கும், ஓலை விழுந்துட்டே இருக்கும். ஆனா பனைமரத்தை பாருங்க, நீ எவ்வளவு வேணா மழை பெய் நான் அப்படிதான் இருப்பேன், நீ எவ்வளவு வேணா வெயில் அடி நான் இப்படிதான் இருப்பேன். இன்னும் சொல்ல போனா கொடுக்கிற நேரத்தை விட கொடுக்காத இன்னும் நான் நல்லா இருப்பேன். கொடுக்கிற நேரத்துல, மழை பெய்யற நேரத்துல கூட இல்லையா நான் என்ன கொடுக்க மாட்டேன். மழை காலத்துல நீங்க தெலுங்கும் பார்க்க முடியாது, நுங்கும் பார்க்க முடியாது, பனைமரத்தையும் பார்க்க முடியாது. எதை? பனைமரத்துல இல்லையா? இந்த நான் சொல்றது தெலுங்கு நுங்கு பனைமரம் எப்பதான் கிடைக்கும் அப்படின்னா வெயில் காலம் தான் கிடைக்கும். அப்ப அந்த பனைமரம் சொல்ல என்ன சொல்லணும்னா, நீ கொடுக்கிற போது நான் இருக்கிறத விட நீ கொடுக்காத போது நான் என்ன செஞ்சிருப்பேன், நான் நல்லா இருப்பேன். கொடுத்தா ஒரு மாதிரி, கொடுக்கல ஒரு மாதிரி இருக்க மாட்டேன் இல்லையா? அது என்ன சொல்லுங்க, பனைமரம் கேட்டா நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்குவேன் அப்படின்னு முதல்ல சொல்லும். பனைமரத்துக்கு என்ன சொல்லும்? பனைமரம் என்னமா சொல்ற அப்படின்னா என்ன சொல்லும், நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பேன். அப்படின்னா எப்ப ஒரே மாதிரி இருப்பேன், நீ கொடுத்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன், நீ கொடுக்கலனாலும் நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லும் இல்லையா? அது ஒண்ணு எக்ஸ்ட்ரா சொல்லும். நீ கொடுக்கிற நாளை விட நீ கொடுக்காத நாள் தான் இன்னும் நல்லா இருப்பேன். கொடுக்கிற நாளை விட அப்பதான் என்ன இருப்பேன். இது ரெண்டாவது சொன்ன பனைமரம் இல்லையா? பனைமரத்தை கேட்டா சொல்றேன் இல்லையா? பனைமரத்தை போய் என்னம்மா அப்படின்னு கேட்டா சொல்லும், நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன், ஒரே மாதிரி தான். அப்ப நம்ம அவர் கேட்கணும், ஆமா உன்ன நீதி என்ன போய் உங்களோட ஒப்பிடுறாரு, என்ன போய் போய் பனைமரத்தை கூட ஒப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா? பனைமரத்துல மழை பெஞ்சு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த மரத்தை கிட்ட போய் என்ன செய்யறாரு, நீ போய் நம்மளை போய் எங்க ஒப்பிடுறாரு, பனைமரத்தோட ஒப்பிடுறாரு இல்லையா? அந்த பனைமரத்தை கேட்கணும், ஆமா எங்களை போய் உங்களோட ஒப்பிடுறாரு, உங்ககிட்ட போய் என்னதான் ஆண்டவர் பார்த்தாரு அப்படின்னு கேட்டா அது ஒண்ணு சொல்லும். என்ன சொல்லும்? நான் எப்பவுமே அக்கா ஒரே மாதிரி இருப்பேன், நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பேன்க்கா அப்படின்னு இது சொல்லும். நான் சொல்ல பனைமரம் சொல்லும். சரியா? நான் எப்பவுமே எப்படி இருப்பேன், ஒரே மாதிரியா இருப்பேன் அப்படின்னு சொல்லும். எது? பனைமரம் இல்லையா? நான் பனைமரத்தை சொல்றேன்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரசங்க கேட்கும் போது சிரிச்சுட்டே கேளுங்க, அப்பதான் பாயிண்ட் உங்களுக்கு இல்லைன்னு ஆகும். இல்லை நீங்க ஒரு மாதிரியா சீரியஸா கேட்டுக்கிட்டு என்ன ஆயிடும், ஓஹோ பாயிண்ட் உங்களுக்கு தான் ஆகி போயிடும், அப்ப அது பிரச்சனை ஆயிடும். அதனால என்ன பண்ணி கேளுங்க, அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாவே கேளுங்க, சரியா? அப்ப பணமரத்தை போய் கேட்டா என்ன போய் உங்களோட ஒப்பிடுறாரு, அப்படி ஆண்டவன் மட்டும் என்னதான் பண்ண, என்னதான் இப்ப நம்ம பண்ணல சொன்னாக்க என்னமோ செல்லப்பா அவன் சொல்றதான் கேட்கறான். யாரு பின்னாடி சொல்றது இல்லையா? அம்மா என்ன சொல்லுவா, நானே அவ்வளோ அப்ப வந்து பணத்தை பார்த்தேன், ஆனா என்ன மாயம் பண்ணாலும் மந்திரம் பண்ணத்துல அவன் என்ன சொல்லணும் அப்படிதான் கேட்கிறான் இல்லையா? அதுக்கு பாச ராஜா அப்படி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, அப்ப பக்கத்து வீட்டுக்கு என்ன சொல்லுதே அவன் கேட்பான், அவன் போட்டு சொல்றதான் அவன் கேட்பான் இல்லையா? அப்ப பக்கத்து சொல்றதே அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி என்ன செய்யணும், என்ன மருந்து பண்ணியோ அப்படின்னு நம்ம பணமரத்தை கேட்கலாம் இல்லையா? என்னன்னு, நீ என்ன மருந்து போட்ட, என்ன மாயம் பண்ண, ஆண்டவரை பார்த்தா எங்க என்ன பண்றாரு, உன் கூட வந்து ஒப்பிட்டு போய் பணமரத்தை பாரு, அப்படி பணமரத்தை போல வைக்கிறேன்றாரு. ஏக்கா என்னதான் பண்ண அப்படின்னு கேட்டா, அந்த பணமரம் நமக்கு ரிட்டர்ன் பதில் சொல்லும். என்ன சொல்லும், நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பேன், எப்பவுமே எனக்கு தண்ணி ஊத்தினாலும் நீ தண்ணி ஊத்தினாலும் அப்படிதான் இருப்பேன், நீ தண்ணியே எனக்கு ஊத்தலனாலும் அப்படிதான் இருப்பேன். அப்படின்னா நீ கொடுத்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன், நீ கொடுக்கலனாலும் நான் அப்படிதான் இருப்பேன். முதல்ல என்ன சொல்லும், ஒரே மாதிரி இருப்பேன்னு சொல்லும் இல்லையா? ரெண்டாவது என்ன சொல்லும், நீ கொடுத்தாலும் அப்படிதான் இருப்பேன், நீ கொடுக்கலனாலும் அப்படிதான். அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது சொல்லும், நீ கொடுக்கிற நாளை விட நீ கொடுக்காதனால தான் இன்னும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒண்ணு சொல்லும், நீ கொடுக்கலனா கூட நான் உனக்கு கொடுக்கறேன், நீ கொடுக்கலாம் கூட, நீ கொடுக்கலாம் கூட கூட அதை கேட்கணும். நீ என்னவெல்லாம் கொடுப்ப அப்படின்னா, பணமரத்தை கேட்ட மனுஷனுக்கு பயன்படாத பொருள் ஒண்ணு கூட இல்லாம இல்ல. யார கத்த செழிப்பா வைக்க விரும்புறாருன்னா, பணமரத்துல மனுஷனுக்கு பயன்படாத பொருள் எதுவுமே இல்லை. அத்தனை பொருளும் யாருக்கு பயன்படுது, மனுஷனுக்கு பயன்படுது, சரியா? நீங்க டீ கடையில் பாத்தீங்கன்னா கருப்பட்டி டீ போடுவாங்க இல்லையா? என்ன டீ போடுவாங்க, நீங்க கொஞ்சம் மெயின் ரோட்லாம் போனீங்கன்னா, சென்னைக்கு போற வழியில இப்படி பெங்களூர் போற வழியில போனீங்கன்னா, ஒரு மெயின் ரோட்ல போன என்ன செய்வாங்க, கருப்பட்டி டீ அப்படின்னுவாங்க. கருப்பட்டி டீன்னா பனை வெல்லம் போட்டு வைக்கிற டீன்னு அர்த்தம். என்னது, அப்ப அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கு. நம்ம ஊர்ல போடுற வெல்லம் இல்லை இல்லையா? அது ஒரிஜினல் வெள்ளத்தை பார்த்தா யாருமே வாங்க மாட்டாங்க. அதுக்கு அதை ஊற்றி இதை பூச்சி அந்த வார்த்தை போட்டு அதை போட்டு அதை என்ன ஆக்கிடுறாங்க, கருப்பை வெள்ளத்தை சிகப்பாக்கிடுறாங்க, கருப்பு வெள்ளத்தை சிகப்பாக்கிடுறாங்க, சரியா? இப்போ ஏகமாக நடக்கும். ஏன்னா போல பொங்கலுக்கான வெள்ளம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ பார்த்தா அந்த பாம்பு காய்ச்சி ஒழுங்காக வெள்ளம் எடுத்தா எப்படி இருக்கும், இப்போ கட்டம் கரையேன்னு வர வெள்ளம், அதுதான் ஒரிஜினல் வெள்ளம். ஆனா நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க எப்பவுமே என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரிஜினல் பிடிக்க மாட்டேங்குது இல்லையா? கருப்பாக்கத்தை என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. அதில் ஏதாவது ஊற்றி என்ன ஆக்கணும், அதை வெள்ளி ஆக்கணும். அப்படி பார்த்தா அப்பா என்ன செகப்பாக்குது அப்படின்னு வாங்குற பத்தியா, அது செகப்பாக்குறது எதுன்னு அது வெள்ளஞ்சரனை கேட்டாதான் தெரியும், சரியா? நான் காட்டாங்க எங்கிட்ட இதை இப்போ இதெல்லாம் இதுதான் போடுவோம், இதெல்லாம் போடுவோன்னு நம்ம தம்பி காட்டுவான். சரி, அவங்க அடிக்கும் போது அதை காட்டுவான். நான் சொன்னேன், இப்போ இதெல்லாம் போட்டால் எங்களுக்கு கொடுக்குறீங்க, அதனால என்ன பண்ணாதீங்க, இதெல்லாம் போடாமல் எனக்கு கொடுறா தம்பின்னுவான். அதை போடாத ஒரு 10 கிலோ தனியாக எடுத்து வச்சு அப்புறம் கொடுப்பான். ஏன்னா சொல்ல வரேன், அப்படி மாத்திடுறாங்க. அப்ப ஏன்னா இந்த பண வெள்ளத்துக்கு ஒரு தனி ஸ்பெஷல் உண்டு. வெள்ளம் தெளிவு பயன்படும், சரியா? ஓலை பயன்படும், நொங்கு பயன்படும், அதுல பண்ற அந்த பனம்பழம் பயன்படும், அந்த பனமரத்தோட நீங்க பனமரம் சாப்பிட்டு போட்ட கொட்டை அது பயன்படும். அப்ப பனைமரத்துல பயன்படாத பொருள் ஒண்ணுமே. ஆனா பனைமரம் எந்த அளவுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு பயனா இருக்குமோ அந்த அளவுக்கு அது என்னவா இருக்கும். அப்ப நீதிமான பனைய போல செழிக்க வைக்கிறோம். அப்ப நீதிமான் எப்படி இருக்கணும், பனைய போல இருக்கிறன்னா பனைமரத்தை போல சொல்லல, அந்த பனைமரம் எப்படி மற்றவங்களுக்கு எல்லா விதத்திலும் உபயோகமா இருக்குதோ அதை போல நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு எல்லா விதத்திலும் உபயோகமா இருக்கணும். எல்லா விதத்திலும் உபயோகமாய் இருக்கணுமே ஒழிய ஒண்ணுல கூட உபயோகமற்று இருந்துடக்கூடாது. எதுலமே இது பயன்படல என்ன செய்யக்கூடாது. அப்ப யாரும் நம்மளை பார்த்து இவங்களால எனக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. யாரு பார்த்து, உங்க குடும்பத்துல இருக்கிறவன் உங்களை பார்த்து அவனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அவனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நம்ம தெருவில் இருக்கிறவன் நம்மளை பார்த்து அதனால அந்த ஊருக்கு என்ன பயன், இதுக்கு என்ன பயன், அதாவது போது வருது அப்படி சொல்லிடக்கூடாது. நம்மளால நம்ம குடும்பத்துக்கு பயனா இருக்கணும்,
நம்ம ஊருக்கு நம்ம பயனா இருக்கணும், நம்ம சபைக்கு நம்ம பயனா இருக்கணும். அப்ப நம்ம எல்லா விதத்திலும் மற்றவங்க என்னவா இருக்கணும், பயன்படணும். பனைமரத்துல பயன்படாத பொருள் எதுவுமே கிடையாது. பனைமரத்துல பயன்படாத பொருள் எதுவுமே கிடையாது. அத்தனை பொருளும் என்ன செய்யும், பயன்படும். இப்ப இந்த சங்கீதத்துல வாசிப்போம் 37 25 வாசிப்போம். இப்ப சங்கீதம் 37 25 வாசிப்போம். அழகா புரிய பாருங்க. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்துனா பிச்சை எடுத்து திரியறதையும் நான் பார்க்கலன்றாரு. தாவீது சொல்றாரு, ஆண்டவர் ஒரு நீதிமான் என்ன செய்த இல்ல, அவனை மட்டும் இல்ல, அவன் சந்ததி என்ன செய்த கிடையாது, கைவிடுறதே கிடையாது. அவனை கைவிடாத சந்ததி எப்படி வச்சிருக்கிறார், ஏதோ கைவிட்டு உட்கார்ந்து இல்ல, அந்த சந்ததி தான் சங்கீதம் 92 படிக்கிறோம். நீதிமான் பனையை போல செழித்து. நீதிமான் அப்போ கைவிடப்பட்டதுன்னு சொன்னாக்க ஏதோ சாப்பாடு மட்டும் போட்டு உட்கார வைக்கல, அவனை எப்படி வைக்க விரும்புறாரு, அவனை கைவிடாம செழிப்பா வைக்க விரும்புறாரு. அவனை செழிப்பா வைக்க என்ன செய்யறாரு, நீதிமான் பனையை போல் செழித்து. நீதிமான் பனைய போல என்ன செய்வான், செழிப்பான். அப்ப ஏன் நீதிமான் பனைய போல செழிப்பான் அப்படின்னா, அந்த பனைமரம் எந்த காலத்துல எப்படிதான் இருக்கும், செழிப்பா இருக்கும். அது எப்பவுமே அந்த பசுமை என்ன செய்யாது, ஒரு நாள் அந்த பசுமை மாறாது. அது வளர்ச்சியும் குறையாது, அது பசுமையும் குறையாது. அப்படின்னா நம்ம வசதியும் குறையக்கூடாது, நம்ம வளர்ச்சியும் குறையக்கூடாது. நம்ம புரிஞ்சிருக்க மாதிரி சொல்லணும்னா, நம்ம வசதியும் குறையக்கூடாது, நம்ம வளர்ச்சியும் குறையக்கூடாது. வசதியாகவும் இருக்கணும், வளர்ந்துகிட்டேவும் இருக்கணும். வசதியாகவும் இருக்கணும், வளர்ந்துகிட்டேவும் இருக்கணும். இதுதான் கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்யறது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீ வசதியாகவும் இருக்கணும், வளர்ந்துகிட்டேவும் இருக்கணும். வசதியாகவும் ஏதோ வசதியா இருந்துட்டா மட்டும் போதாது, நீ வசதியா இருக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும், வளர்ந்துட்டே இருக்கணும். அதான் சொல்றாரு. அப்ப நீதிமான தேவன் கைவிடப்பட்ட ஏதோ சும்மா சாப்பாடு கொடுத்து உட்கார செல்ல, சரி 3 நேரம் சோறு சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லல. அவன் என்ன செய்யணும், வசதியா இருக்கணும், வளரணும். பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, நீங்க வசதியா இருக்கணும், வளரணும். இதுதான் தேவனுடைய ஆசை. இதுதான் தேவனுடைய வசதியா இருக்கணும், வளரணும். என்ன சொல்லணும், வசதியா இருக்கணும், வளரணும் இல்லையா? அப்ப வசதி இல்லாம இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. வசதி ஆண்டவருக்கு, வளராம இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. வளராம இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல, வசதி இல்லாம இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. நீ வசதியாவும் இருக்கணும், வளர்ந்துகிட்டும் இருக்கணும். ஆமே, இத ரெண்டும் அவனுக்கு செய்யணும்னா நீ நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருக்கணும். இந்த நீதிமானுடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா, இந்த நீதிமான் என்ன செய்வானா, அடுத்த வசனம் படி. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுப்பான். இப்ப அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை நான் சொன்னேன், ஏற்கனவே பனைமரத்தை சொன்னேன். இந்த பனைமரம் ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த விதத்தெல்லாம் பயனா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயனா இருக்கும் இல்லையா? பனைமரம் என்ன செய்யும், அந்த பனைமரம் அதுக்குன்னு இன்னும் என்ன செய்யறது கிடையாது, ஒண்ணு இல்லை இல்லையா? இப்ப அதுக்கு ஒண்ணும் இல்லைன்றதுனால அது வளர்ச்சியும் குறையல, வசதியும் குறையல. எதுக்கு, பனைமரத்துக்குன்னா அதுக்குன்னு எனக்கு இது வேணும், இது இருந்தாதான் அப்படி என்ன செய்யறது ஒரு நாள் சொல்றது இல்லை இல்லையா? புரியுது நான் சொல்றது? பனைமரம் என்ன செய்யறது இல்ல, எனக்கு இது தென்னைமரம் என்ன சொல்லும், எனக்கு தண்ணி ஊத்துனாதான் என்ன செய்வேன், நான் காய் கொடுக்கணும்னு சொல்லும் இல்லையா? எனக்கு தண்ணி ஊத்துனா என்ன கொடுப்பேன், நான் ஓலை கொடுப்பேன்னு சொல்லும் இல்லையா? ஓலை கொடுக்கறதுக்கே இத்தனை பாடு இருக்கு இல்லையா? ஒரு எண்ணெய் கொடுக்கறதுக்கு இத்தனை பாடு. எது, அதுக்கு தண்ணி ஊத்தினே இருக்கணும், தண்ணி ஊத்தினாதான் அது என்ன செய்யுது, கொடுத்தாதான் அது சிரிக்குது நம்மளை பார்த்து இல்லையா? நம்ம கொடுத்தாதான் என்ன செய்யுது, சொன்ன இல்லாம, அதனால தைரியமா சொல்றேன் சரியா? அவன் சொல்றான், நான் வேலைக்கு போனதான் என் வீட்டுக்காரி சிரிக்கிறான், நான் வேலைக்கு போனாதான் இன்னைக்கு இல்ல, அதனால தைரியமா சொல்றேன் சரியா? எங்க வீட்டுக்கார என்ன பண்றா, இங்க யாரும் இல்ல அதனால சொல்றேன் நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க சரியா? நீங்க என்ன அப்படின்னாக்கா நான் ஒண்ணும் பண்ண முடியாத. அவன் சொல்ற என்ன சொல்றேன், அவன் சொன்னது நான் என்ன செய்யறேன், நான் வேலைக்கு போனா என் வீட்டுக்கார என்ன பண்றான், சிரிக்கிறான், நான் வேலைக்கு போனா
வேலைக்கு போனா உம்முன்னு என்ன பண்ணிக்கிறா, உட்கார்ந்துக்கிறா. அந்த அந்த ஏத்துற முகத்தை என்ன செய்யறதே இல்ல, அந்த ஏத்துற முகத்தை என்ன செய்யறதில்ல, கரெக்டா போன் என்ன செய்ய, இப்படி கேட்டாலும் நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, சரியா கரெக்டா போன். அதனால அட்டன் பண்ண மாட்டேன், சரியா என்ன பிரசங்கம் பண்ணிக்கிறேன்ல, அதனால அட்டன் பண்ண மாட்டேன். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பணமரம் என்ன சொன்னோம் அப்படின்னா, நீ கொடுத்தா நான் சிரிக்குவேன், நீ கொடுக்கல என்ன செய்ய மாட்டேன், நான் சிரிக்காம போக மாட்டேன். நீ கொடுத்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், நீ கொடுக்கலனாலும் இப்படி இருப்பேன். பட் மாறாக நீ கொடுக்காத நேரத்துலதான், உன்னால கொடுக்க முடியாத நேரத்துல நான் உனக்கு கொடுப்பேனது. நீ கொடுக்க எப்ப பணமரம் கொடுக்குது, இப்ப பணமரத்துக்கு நமக்கே தண்ணி கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா, நமக்கு தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். இப்ப எங்க போய் எங்க தென்னை மரம் பணமரத்தை ஊத்துறது இல்ல. அப்படின்னு என்ன சொல்றது, அது நீ கொடுக்க முடியாத நேரத்துல நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்ப ஏன் பணமரத்தை தேவன் அப்படி வைக்கிறாரு, அதான் சங்கீதத்துல சொல்றோம், நீதிமான் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அப்ப கடன் கொடுக்கிறான்னா கடனை வாங்கல இல்லையா, கடன் வாங்கல. அப்ப கடன் யாருக்கு கொடுப்பான், அங்க யாரோ தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லையா. கடன் யாரு வாங்குவாங்க, தேவை உள்ளவங்க தான் வாங்குறாங்க இல்லையா. அவசரம் தேவை என்ன செய்யறது அப்படின்னு வாங்கிக்கிறாங்க இல்லையா, அவசரம் தேவை, வேற என்ன பண்றது, அவன் சொல்றான் 10 ரூபாய் வட்டி பரவாயில்ல கூடு, வேற வழி இல்லை என்ன செய்ய அப்படின்னு வாங்குறாங்க. எதுக்காக, ஏதோ தேவை இல்லையா. அந்த நீதிமான் சொல்லுது, இந்த நீதிமான் அந்த தேவையுள்ள ஜனத்துக்கு இறங்கி கடன் கொடுப்பான். அப்படின்னா அவங்க கேட்ட பிறகு கொடுக்கறது இல்ல, அவங்க எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒரு தேவை கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படி கேட்க போது கொடுக்கல. என்ன செய்வானா அப்படி பாப்பானா, கசத்துக்காக போடுறது என்ன செய்ய, நீ அவனை நித்தம் அப்படின்னா தினந்தோறும் இந்த கடன் கொடுக்கறது வழக்கமா வச்சிருக்கிறானா யாரு, நீதிமான். அப்படி அதை தான் சொல்றோம். அப்ப அந்த பணமரத்தோட ஒப்பிட்டுக்கோங்க, என்னது அந்த பணமரம் நம்ம எப்ப கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறோமோ அப்பதான் அந்த பணமரம் நமக்கு கொடுக்குது. ஆமே சொல்ற புரியுதானே. நம்ம எப்போ இந்த மே மாசம், இந்த சித்திரை மாசம், அந்த கத்திரி வெயில்ல நம்ம ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, நமக்கே குடிக்கிற தண்ணிக்கு படாத பஞ்சமாக்குது. நமக்கே குடிக்கிற தண்ணிக்கு படாத, வாரத்துல 3 நாளைக்கு விடுறா, 3 நாள் கூட மாட்டேங்கிறோம் இல்லையா. அந்த 3 நாள் தண்ணி செய்ய வேண்டியது இருக்குது, அந்த 3 நாள் தண்ணி என்ன பண்ண வேண்டியது இருக்குது, 4 நாள் வச்சு குடிக்க வேண்டியதா இருக்குது இல்லையா. அதை பத்திரப்படுத்தி என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இது ஃப்ரிட்ஜ்லயும் வைக்க முடியாது. எதை சாம்பார் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், தண்ணிக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும். அதனால என்ன பண்ணுது, அப்படி பழைய தண்ணி வச்சு குடிக்க வேண்டியதா இருக்குது. 7 நாளுக்கு நம்ம 3 நாள் விடுறோம், 4 நாள் செய்ய மாட்டேங்கிறோம். அப்படி விடுறோம் அந்த நேரத்தில். இப்பவே அப்படின்னா அப்படி எப்படி இருக்கும், அப்படி கஷ்டம். இப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, பணமரத்துக்கு போய் ஒண்ணும் பணமரத்தை நாம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது இல்லையா. தண்ணி கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ஆனா பணமரம் சொல்லும், நீ கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும் போது நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ எனக்கு கொடுக்க முடியாத. அப்போ ஒரு நீதிமான் என்ன செய்வான், அதாவது யார் நமக்கு கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் என்ன செய்வான், அப்ப நீ கொடுக்க முடியாத நிலைக்கிற, அப்ப நான் என்ன செய்யறேன், நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு புரியுதுல சொல்றது. அப்ப ஒரு நீதிமன்ற சுபாவம் என்ன, மற்றவர்களுக்கு எந்தெந்த விதத்துல பயனா இருக்கிற ஒரு நீதிமான் அப்படின்னா மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல என்னவா இருக்கணும், பயனா இருக்கணும். அவன் தான் நீதிமான், அவன் தான் பணைய போல என்ன செய்ய முடியும். அப்ப பணமரம் எதுக்கு, என்ன யாருக்கும் உபயோகம் இல்லாம, பணம் வெள்ளம் எனக்கு ஒத்துக்காத சொல்றவங்க யாரும் கிடையாது. பணம் வெள்ளம் எனக்கு ஒத்துக்காத சொல்ற யாருமே, நுங்கு எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. அந்த தெலுவோ சரியா, தெலுங்கு எனக்கு வேணான்னு சொல்றவங்க, ஐயோ தெலுவா எனக்கு சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கும் அப்படியே சொல்றவன், பணம் பணத்துல பயன்படுற ஒரு பொருளை கூட பயன்படுத்துறவனுக்கு ஒரு நாளும் அது என்ன செய்யாது, கெடுதல் பண்ணவே பண்ணாது. கெடுதல் பண்ணவே பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, நீங்க பணமானமாக இருந்தா மற்றவங்களுக்கு நல்லதுதான் பண்ணுமே தெரிய ஒரு நாளும் கெடுதல் பண்ணாது. நீங்க பணமரமா வேற மரமா, அப்ப பணமரம் என்னதான் பண்ணும், ஒண்ணு எல்லாருக்கும் பயன்படும் இல்லையா, எல்லாருக்கும் அது யாருக்கும் பயன்படாம போகவே எல்லாருக்கும் அது பயன்படும். ரெண்டாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த பணமரத்தினால யாருக்கும் எந்த கெடுதலும் இருக்காது. இந்த பணமரத்தினால யாருக்கும்
எந்த கெடுதலும் இருக்கா. பணம், அதாவது இந்த பனைமரத்துல பயன்பட பொருளை பயன்படுத்தி நாங்க சளி பிடிச்சிக்கிச்சு, எனக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க ஏகப்பட்ட பேர் இல்லையா? ஆமாம், தலையாட்டுறீங்க. என்ன செய்ய? இளநீ குடிச்சு சுகர் வந்தவங்க இருக்கிறாங்க. இளநீ குடிச்சு தென்னை மரத்துல வர இளநீ குடிச்சு நிறைய இளநீ குடிச்சு சுகர் வந்தவங்க, நிறைய நுங்கு சாப்பிட்ட சுகர் வந்தவங்க யாரும் கிடையாது. பனைமரத்துல விளையிற பொருளை பயன்படுத்தி எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, எனக்கு ஜுரம் வந்துச்சு, எனக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்க யாருமே. அப்ப அந்த பனைமரம் சொல்லும், ஏக்கா நான் எல்லா நேரத்தும் ஒரே மாதிரி இருப்பேன். ரெண்டாவது என்ன செய்வேன்? எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாக்கா கொடுக்கும் போது நம்ம அப்படியே ஒரே மாதிரி தான் இருப்பேன். சரியா? ரெண்டாவது என்ன செய்யும்? நீ கொடுக்க முடியலாம் கூட நான் உனக்கு கொடுப்பேன். மூணாவது சொல்லும், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். நான் பனைமரத்தை சொல்றேன் இல்ல, பனைமரம் இப்படி சொல்லணும்னு சொல்றேன். நம்ம பனைமரத்தை கேட்டா நம்ம கேட்கணும்ல, நம்மள போய் எதோட ஒப்பிடுறாரு? நான் பனைமரத்தோட அவரை கேட்கணும் இல்ல. அப்படி என்னதான் நீ மாயம் பண்ண, என்னதான் நீ மந்திரம் பண்ண, ஒண்ணு உங்கள்கிட்ட போய் என்ன போய் ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அது மூணு சொல்லுது. ஒன்னு என்ன சொல்லுது? நான் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பேன். எல்லா நேரத்திலும். அப்ப எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருந்தா கர்த்தர் எப்படி வைப்பாரு? செழிப்ப வசதியா வைப்பாரு, வளர வைப்பாரு. வசதியா வைப்பாரு. அப்ப வசதி இல்லாம போறதுக்கு வரலாம் போது என்ன காரணம்? ஆயிட்டீங்களா? உங்களை நம்பி நான் பேசிருக்கிறேன், பாயில கை விட்டுட்டீங்களா? என்ன செய்ய? ஒண்ணு என்ன, நீதிமான் வசதியா இருக்கணும், வளரணும் இல்லையா? இப்ப நான் வசதியாவும் இல்ல வளரவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்களை நம்பிதான் பேசிருக்கிறேன், ஏதாவது கூட வாங்க இல்லையா? அப்படி நீங்க பாதியில கை விட்டீங்கன்னா அப்படி ஏன் நிலமா 50 போயிடும், அப்படி ஆயிடுது இல்லையா? அப்ப ஒரே மாதிரி இல்லைன்னா நம்ம வளரவும் முடியாது, வசதியா இருக்க முடியும். நம்ம ரெண்டு என்ன சொல்லும்? நீ கொடுக்க முடியலனா கூட நான் உனக்கு என்ன செய்யறேன்? கொடுக்கறேன்னு சொல்லும். நீ கொடுக்கலாம் கூட. இப்ப வறட்சியான நேரத்தில் நம்ம கொடுக்க முடியாது, அதுதான் நமக்கு என்ன செய்யுது? அதுதான் நமக்கு கொடுக்குது. அதுதான் அது சொல்லுது. என்ன சொல்லுது? நீ கொடுக்க முடியாத நேரத்துல கஷ்டப்பட்டுக்கத நான் உனக்கு என்ன செய்யறேன்? நான் உனக்கு கொடுக்கறேன். அப்படின்னா ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல அவங்க கேட்காமலே உதவி செய்யலாம் பாரு, அவன் தான் நீதிமான். அக்கா ஒண்ணு கஷ்டப்படுறது நாங்க என்ன செய்யறோம்? எங்கிட்ட இருக்கதை பண்றோம். நம்ம போன வாரம் சொல்லிட்டு போனோம், நீதிமன்றம் என்ன செய்வான்? தன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு போனோம் இல்லையா? போன வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதான் சொன்னேன். என்ன சொன்னோம்? நீதிமான் தன் ஆகாரத்தை என்ன செய்வான்? 2 இட்லி இருக்குது, பரவாயில்ல நீ ஒரு இட்லி சாப்பிட, நான் ஒரு இட்லி சாப்பிடுறேன். கொஞ்சமே சோறு இருக்குது, நீ கொஞ்சம் சாப்பிட, நான் கொஞ்சம் சாப்பிடுறேன். தன் ஆகாரத்தை என்ன செய்யறவன்? பகிர்ந்து கொடுக்கிறவன் இல்லையா? அதோட அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என்ன சொல்லுது? நீ கொடுக்க மாட்டே இல்லையா? என்கிட்ட இருக்கதை கொடுக்கறேன். என்கிட்ட என்ன, என்கிட்ட ஒண்ணு நீ எதிர்பார்க்கறது இல்லைன்னா கூட இருக்கலாம், ஆனா என்கிட்ட என்ன இருக்கு என்ன செய்யறேன்? அதை நான் கொடுக்கறேன். என்ன ஆண்டவர் கேட்பார், உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட அன்னைக்கு கூட சொல்லும்போது சொல்லிட்டு பண்ண நேரத்தா அன்னைக்கு மட்டும் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா? நிறைய பொம்பளை ஆளுக்கு வீட்டுக்காரன் நல்லா இருக்க, உயிரோடு இருக்கும் போது நல்லவனா தெரியறது இல்லை இல்லையா? அவன் செத்து படுக்க வச்சிருக்கிறாங்க பாரு, அப்பதான் ஐயோ என் வீட்டுக்காரன் இப்படி எல்லாம் பாத்துக்கிறானே, இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறானே, இவ்வளவு காசு கொண்டாந்து கொடுத்தானே, இனிமேல யாரு கொடுப்பான்? ஆனா உயிரோட இருக்கும்போது பார்த்தா எப்படா அவன் செத்து ஒளிவான் அப்படின்னு சொன்ன ஆளுங்க செத்து படுக்கிறது என்ன செய்யறாங்க? என்ன சாமி, என்ன பூச்சாரி, என்ன அன்னைக்கு சொல்றாங்க. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, ஏமா உன் வீட்டுக்காரன் உயிரோட இருக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தா இன்னும் 10 வருஷம் என்ன பண்ணி இருப்பான்? புத்துக்கல்ல மாதிரி இருந்திருப்பான் இல்லையா? ஆனா அப்படி இருக்கும்போது எப்ப ஒளிவான்னு அவனை ஒழிச்சுட்டு போய் என்ன கேட்கிற? ஐயோ எங்க வீட்டுக்காரன் தங்க மாட்டமாச்சு அப்படின்னு கேட்கிற. ஒரு அம்மா வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், உடனே எலிசா கிட்ட போறான், எங்க வீட்டுக்காரன் ரொம்ப தங்கமாட்ட மனுஷன், எங்க வீட்டுக்காரன் ரொம்ப தங்கமாட்ட மனுஷன், ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கான், ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கிறான். ஊர்ல இருக்கிற வழியா பிள்ளைகள் என்ன பண்ண போறான்? அடிமைப்படுத்த வந்துட்டாயா, ஏதானா வழி பண்ணுங்க ஐயா அப்படின்னு. வீட்டுக்காரன் நல்லவன் எப்ப சொல்றான்? செத்து போயிட்டு பிறகு சொல்றான் இல்லையா? நீ செத்து போயிட்டு பிறகு அவன் நல்லவனு சொன்னா அவன் காது கேட்க போதா, கெட்டவனு சொன்னா காது கேட்க போதா? ஆமே, இன்னைக்கு காலைல அக்கா அதே நீதிக்கு அங்க சொல்லிட்டு வந்தேன். அவன் நல்ல உயிரோட இருக்கும்போது மட்டும் அவன் நல்லவனு சொல்லினா 5 வருஷம் என்ன பண்ணிருப்பான்? நல்ல அவன் நல்லவனு சொல்லாத போனே போயிடு, 5 வருஷம் படி போய் சேர்ந்தான் பாரு, அதனால தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி உட்காராத. அவன் நல்லவனு சொன்னா இன்னும் 5 வருஷம் இருப்பான் இல்லையா?
இப்ப செத்து போயிட்டு பிறகு வீட்டுக்காரங்க அப்படி இப்படி நான் புரிய வச்சிடும் அப்படி சொல்றான். அவனே எலிசா கேட்கிறான், உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறார். அப்ப நம்மகிட்ட இல்லாத ஒன்ன வச்சு நம்மள தேவன் என்ன செய்ய விரும்பல. எலிசா உடனே கேட்கிறார், ஏம்மா உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட உடனே சொல்றா, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அது போதும். பெருசு எவ்வளவு அதாவது எவ்வளவு இருக்குன்னு கேட்கல, என்ன இருக்குன்னு கேட்கிற. அப்ப நம்மளை செழிக்க வைக்க ஆண்டு கேட்கிறா, என்ன இருக்கு? உன்னை வசதியா வைக்க, உன்னை வளர வைக்க உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உங்கள்கிட்ட என்ன நம்ம சொல்லணும், ஐயா அவங்க இல்லாத போது என்கிட்ட கொடுக்கிற மனசு இருக்கு. என்கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு இருந்தா போதுங்க. பாக்கெட்ல தேவையில்லை, பாக்கெட்ல தேவையில்லை, கொடுக்கறதுக்கு மனசு இருந்தா போதும். கொடுக்கறதுக்கு ஐயோ பாவம் கஷ்டப்பட்டு என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாமே. நீதிமா நித்தம் இறங்கி கடன் கொடுப்பானு. நீதிமா நித்தம் இறங்கி என்ன செய்வானா? அப்ப ஏன் செழிக்க வைக்க மாட்டாரு? ஒண்ணு சொல்ல, நான் ஒரே மாதிரி இருப்பேன், நீ வேணா மாறிக்கோ, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மாறவே நான் அப்படிதான் இருப்பேன். நீ வேணா மாறிக்கோ, நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். நான் அப்படியே தான், நான் இப்படி சொல்றேன்னா கொஞ்சம் நீங்க அப்படிதான் கோச்சுக்காதீங்க, சரியா? நீ பேசுற, நான் வந்து பேசுறேன், நீ பேசலாம் கூட, நான் வந்து பேசுறேன். உன்னையும் பேச மாட்டேன், நீ வேணா பேச, நான் பேசுவேன், நான் அப்படிதான் என்ன செய்வேன், நான் அப்படிதான் பேசுவேன். நீ வேணா என்ன பண்ணு, பேசாம போ, அப்படி சொல்லுங்களா பார்க்கலாம். அது எப்படி? நான் அங்கதான் பிரச்சனை. பணமரம் என்ன சொல்லாது, நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எப்பயும் எப்பயும் அப்படிதான். அதான் அதான் பணமரம். நீ பணமரத்தை கலர் மாத்த முடியுமா? மாத்த முடியும். ஓலையா மாத்த முடியுமா? ஒண்ணும் அது அப்படியே தான் இருக்கும், அது அப்படியே தான். அப்ப நம்ம எப்படிதான் இருக்கணும், அப்படியே எப்படி இரு. முதல் நாள் சொன்ன அப்படியே இருக்காத, முதல் நாள் 1ஆம் தேதி அப்படிதான் சொல்லி போன, அப்படியே என்ன பண்ணாத, அப்படியே இருக்காத அப்படின்னு எங்க முடிவு சொல்லுவோம் அடிக்கடிக்கு. ஒரு நாளைக்கு இப்படி பிரசங்கம் பண்ற, ஒரு நாளைக்கு அப்படி பிரசங்கம். நாங்க எப்படிதான் இருக்கிறது, நான் எப்படிதான், அதில் எப்படி இருக்க கூடாதோ அப்படி இரு, இதுல எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. அங்க எப்படி இருக்க கூடாதோ அப்படி இரு, இங்க எப்படி இருக்கணும்ன்றனோ அப்ப அங்க அப்படியே இருக்காத. எதுக்கு சொன்ன, அந்த அவிசுவாசமாவே இருக்காதன்னு இல்லையா? அவிசுவாசம் என்ன பண்ணாத. ஆரம்பத்துல ஆண்டவர் பார்த்து அற்ப விசுவாசியார் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்றாரு அற்ப விசுவாசி என்றார் இல்லையா? அப்ப ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எப்படிதான் இருக்கிறாரு, அப்ப அப்படியே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்ப சொல்றாரு அப்படியே எப்படி இரு, ஒரே மாதிரி. யார் எப்படி வேணா மாறிட்டு போ, நமக்கு தேவையே இல்லை. என்னுடைய பழி தான் என்னது, நீ யார் எப்படி வேணா மாறிக்கோ, யார் எப்படி வேணா. ஏன்னா நாளைக்கு அவர் என்ன பார்த்து ஏன்டான்னு கேட்ட என்ன பண்றது, நம்மளை யாரும் இது உண்மையில கேட்கறது இல்லையா? வேற ஆண்டவர் பார்த்து சரி ஏப்பா அவங்கள்ட்ட சொல்றதுக்கு சங்கடமா இருக்கா, வருது என்ன செய்ய சொல்லிடுற, கோவிச்சுக்காதீங்க சரியா? ஏப்பா அவங்கள்ட்ட பேசாத போயிட்டா அப்படின்னா நான் என்ன கேட்கறது, பூமியில கேட்டா அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு போயிடலாம் இல்லையா? நான் பார்க்கல செய்யல அப்படின்னு போயிடலாம். அவர் கேட்ட என்ன பண்ண, அந்த பையனுக்கு எப்பவுமே இருக்கும் என்ன பையன், மனுஷன் எப்படி பார்க்கறோன்னு இல்லையோ அவர் பார்த்து ஏன்டா கம்முன்னு போயிட்டேன்னா என்ன சொல்றது, ஏன் அமைதியா போயிட்டேன்னா அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும், அவர்கிட்ட மாத்த முடியுமா? ஆண்டவர் இல்லை நான் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? ஓஹோ தட்டு தட்டு பீஸ் பீஸ் ஆகிடுவேன், அவர்கிட்ட போட முடியாது. அப்ப நம்ம என்ன பார்த்துக்கணும், யார் இப்படி, நான் எப்படி இருப்பேன், நான் அப்படியே தான் இருப்பேன், நான் அப்படியே தான் இருப்பேன், நான் அப்படியே தான். சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், ஏய் என்கிட்ட பேசாத, நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான். இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து வச்சுக்கோங்க, 2 பேரும் ஒரு பிள்ளைக்கு ஒரு பேர் பிடிக்காது இல்லையா? அப்படி இப்படி திருப்பி நிற்கலையா, இது ஒண்ணு மூஞ்சி இப்படி பார்க்க பாத்தியா, பார்க்க தானே அப்படி பார்க்க இல்லையா? பார்த்து என்ன செய்யும், அப்படி இப்படி திரும்ப இல்லையா? உடனே அந்த பக்கம் என்ன பண்ணுவான், அப்படி திரும்பி பார்ப்பல, ஏய் என்கிட்ட பராது போ, நான் அப்படிதான் வருவேன், நீ வேணா போ, நீ வேணா, நான் அப்படிதான் வருவேன். இதான் ஒரு நீதிமன்ற சுபாவம், இதான் ஒரு நீதிமனுடைய. நான் அப்படிதான் இருப்பேன், நீ வேணா என்ன பண்ணு, நீ வேணா அப்படி இரு, நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன், நீ வேணா எப்படி பண்ணாலும் என்ன பண்ணிக்க மாறிக்க. அதான் சொல்றாரு ஒரே மாதிரி இரு. பணமத்த கடை சொன்ன ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றாரு, என்ன வசதியாவும் வைக்கிறாரு வளரவும் வைக்கிறாரு, வசதியாவும் வைக்கிறாரு வளரவும் வைக்கிறார். என்ன சொல்லும், உன்னால கொடுக்க முடியாத நேரத்துல கஷ்டப்பட்டுக்காத, நான் கொடுக்கறேன், உன்னால கொடுக்க முடியல ஓகே பரவாயில்ல, ஒண்ணு கஷ்டப்பட்டுக்காத, நான் என்ன செய்யறேன், நான் கொடுக்கறேன்க்கா, நான் உனக்கு தரேன், நீ என்ன பண்ணு, ஒண்ணு சங்கடப்பட்டுக்காத, என்கிட்ட இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்ப பணமரம் எப்ப கொடுக்குது,
நம்மளால எப்ப கொடுக்க முடியாதோ அப்பதான் எது கொடுக்குது? பனைமரம் கொடுக்குது இல்லையா? ஆனா தென்னை மரம் பாரு, நம்ம கொடுத்தாதான் அது நம்ம கொடுக்கும். நம்ம கொடுத்தாதான் 4 குடம் தண்ணி ஊத்தினாதான் 4 எண்ணி கொடுக்கும் இல்லையா? 4 குடம் தண்ணி ஊத்தாதான் 4 தேங்காய கொடுக்கும் இல்லையா? அதை மட்டும் தலைமையில போட்டு நீ தண்ணி ஊத்துறது மட்டை எது மேல போட்டுரும்? தலை மேலேயே மட்டையை போட்டு. அதனால இது தென்னை மரம் இல்லையா? ஆனா பனைமரம் இருக்குது. நீ கொடுத்தாலும் தோத்துரும், நீ கொடுக்கலாலும் ஒன்னும் கஷ்டப்பட்டுக்காத. உன்னால கொடுக்க முடியலையா? நான் என்ன செய்யறேன்? நான் கொடுக்கிறேன். 3வது சொல்லும், நான் யாருக்கும் எந்த தீமை என்ன செய்ய மாட்டேன். என்னால யாருக்கும், என் குடும்பத்திலே ஆகட்டும், எங்க ஊர்லயே ஆகட்டும், எங்க சபையிலே ஆகட்டும், என்னால யாருக்கும் தொந்தரவு இருக்க மாட்டேன். பனைமரத்தினால யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. அதனால அரசாங்கத்துல பனைமரத்தை வெட்டுறதுக்கு அவ்வளவு கடுபிடி. தென்னை மரத்தை நீ நினைச்சா வைக்கலாம், நினைச்சா தோண்டலாம். ஆனா பனைமரத்தை மட்டும் என்ன செய்யவே முடியாது, நீ கையை வைக்கவே முடியாது. ஏதோ சொந்த பட்டாமரத்துல இருந்து அவன் தெரியாம வெட்டிக்கிறதா ஒண்ணு போச்சு. அதுவும் அரசாங்க இடத்துல இருக்கிற ஒரு பனைமரத்தை கையை வைக்கவே முடியாது. நான் சொல்றேன், எந்த அரசாங்கமும் தென்னை மரத்தை வச்சதை நான் கேள்விப்படல. அங்க சொல்றது, அங்க பனை விதையை நட்டாங்க, 1000 பனை விதை நட்டாங்க, 5000 பனை விதை நட்டாங்க, 10,000 பனை விதை நட்டாங்க. ஏன் நட்டாங்கன்றா? அரசாங்கமே நடுது. ஏன் நடுது? அந்த பனைமரத்தினால அநேக அந்த பனைமரத்தினால. அப்ப 3வது அந்த பனைமரம் சொல்லும், என்னால யாருக்கும் எந்த தீமையும் இல்லை. என்னால யாருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கும் இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு இல்லை, வயசானவங்களுக்கு இல்ல, வியாதியில் உள்ளவங்களுக்கு இல்ல. பிறந்த குழந்தைக்கு பனங்கற்கண்டு போட்டு நீங்க அந்த, நான் குழந்தைங்களை சொல்லுவேன், அதாவது பால் இல்லைன்னா, தாய்ப்பால் இல்லைன்னா கேவர் கொஞ்சம் ஊற வச்சு அதை வடிக்க, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பனங்கற்கண்டு போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தா பிள்ளைக்கு சளி பிடிக்கும். சக்கரை போட்டு கொடுத்தா உடனே சளி பிடிச்சிருக்கும். சக்கரை போட்டு குடிச்சா உடனே சளி பிடிக்கும். பிறந்த குழந்தைக்கும் பனைமரம் பயனா இருக்கு. அதான் சொல்ல வரேன், அதுக்கு தான் அதை சொல்ல வரேன். பனங்கற்கண்டு போட்டு பிறந்த குழந்தைகளுக்கு, அதாவது குழந்தைகளும் பிறந்த உடனே இல்லை, ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன பிறகு அதுக்கு பால் இல்லைன்னா அப்போ என்ன செய்வோம்? அந்த கேவரை நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி அந்த மிக்சியில் போட்டு அந்த கேவரை அரைச்சா பால் வரும். அந்த பாலை வடிகட்டிட்டு இதில் பனங்கற்கண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு ஆற வச்சு கொடுத்தா என்ன வரும்? பிள்ளைக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா இருக்கும். பிறந்த குழந்தைக்கு கூட பனைமரம் பயனாக தான் இருக்குது. வயசானவங்களுக்கும் பயனா இருக்கு. 3வது அந்த பனைமரம், நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டேன். யாருக்கும் என்னால நன்மை பெற்றவன் நிறைய பேர் சொல்லணும். ஒரே ஒரு ஆள் கூட இவங்களால நான் தீமையை சந்திச்சேன்னு ஒரே ஒரு ஆள் கூட சொல்லக்கூடாது. இது எதுடைய சுபாவம்? பனைமரத்தினுடைய சுபாவம். அதனாலதான் அந்த மரத்தை வசதியாகவும் வைக்கிறாரு, வளரவும் வைக்கிறார். இன்னைக்கு வசதியா இருக்க விரும்புறியா? வளர விரும்புறியா? பனையை போல மாறு. பனை என்ன செய்யும்? ஒரே மாதிரி. ரெண்டாவது என்ன செய்யும்? நீ கொடுக்க முடியாத நேரத்துல நான் உனக்கு தரேன். உங்கள்கிட்ட இல்லாத நேரத்துல நான் உனக்கு என்ன தரேன்? நான் உனக்கு தரேன். 3வது என்ன செய்யும்? என்னால அநேக நன்மையை பெறணும். ஒரே ஒரு நபர் கூட என்னால தீமையை பெற்றக்கூடாது. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொள்கை, முடிஞ்சா உதவி செய்வேன், இல்லை ஒருத்தரம் பண்ண மாட்டேன். எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொள்கை, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவேன், முடியலையா அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், ஒதுக்க. நம்மளால அநேக நன்மையை பெற்றவங்க இருக்கணும். ஒரே ஒரு நபர் கூட நம்மளால தீமையை அனுபவிச்சுன்னு சொல்லக்கூடாது. கண்களை மூடலாமா? பனை மரம் போல் நான் செழி தொங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழி தொங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கல்வி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கல்வி தருவேன். நீதிமான் பனையை போல செழித்து, நீதிமான் பனையை போல செழித்து. அந்த பனை வசதியாகவும் இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் நம்மள நீ வசதியாகவும் இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். நீ வசதி இல்லாம போயிடக்கூடாது, வளராமலும் போயிடக்கூடாது.
நீ வசதியாம இருக்கணும், வளரவும் செய்யணும். இது ரெண்டும் நான் உனக்கு செய்ய விரும்புறேன். இதை செய்யணும்னா நீ ஒரு நீதியமானா இருக்கணும். நீதிமன்ற ஒரு சுபாவம், இந்த பணமரத்துல ஒரு சுபாவம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். மழை பெய்ஞ்சாலும் மழை பெய்யலாலும் அது அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் அப்படிதான் இருக்கும். மழையே பெய்யலாலும் அப்படிதான் இருக்கும். நீ தண்ணி ஊத்தினாலும் அப்படிதான் இருக்கும். நீ தண்ணி ஊத்தினாலும் அப்படிதான் இருக்கும். இது பணமரத்துடைய சுபாவம். ரெண்டாவது சொல்றோம், நம்மளால கொடுக்க முடியாத நேரத்துல அது நமக்கு கொடுக்கும். ஒரு நீதிமான் மற்றவங்க கொடுக்க முடியாத நிலையில உள்ள போது தாங்கிட்ட உள்ளத அவங்களுக்கு கொடுப்பான். அதான் சங்கீதத்திலும் படிக்கிறோம், இசைக்கிலும் படிச்சோம். நீதிமான் நித்தம் இறங்கி கடன் கொடுப்பான். இல்லாத நேரத்துல அவனுக்கு உதவி செய்வான். இல்லாத நேரத்துல அவனை உதவி செய்வான். மூணாவது, அந்த பணமர சொன்னோம், என்னால எந்த நபருக்கும் தீமை இருக்காது. என்னால அநேக நன்மையை பெறுவாங்களே ஒழிய ஒரே ஒரு நபர் கூட என்னால தீமையை பெற மாட்டாங்க. இது மூணும் ஒரு நீதிமானுடைய சுபாவம், பனைமரத்தினுடைய சுபாவம். நீங்களும் நானும் பனையை போல செழிக்கணும்னா பனைமரத்தை போல மாறணும். பனைமரத்துக்குரிய 3 சுபாவத்தை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம். ஆனா பிரசங்கம் ஈஸியா பண்ணிடலாம். பிரசங்கம் பண்ற நான் இப்படி இருக்கிறேன், ஒரே மாதிரி இருக்கிறேன்னா அடிக்கடிய சுபாவத்தை மாத்தணும். அடிக்கடிய சுபாவத்தை மாத்திக்கிறேன்னா இல்ல ஒரே மாதிரி இருக்கிறனா? ஒரே மாதிரி இருந்தா அவன் நீதிமான். அவனை வசதியாகவும் வைப்பாரு, வளரவும் வைப்பாரு. நம்பர் 2, நீ கொடுக்க முடியாத நேரத்துல நான் உனக்கு கொடுக்கிறேன். உன்னால முடியாத நேரத்துல, இது உங்ககிட்ட இல்லாத நேரத்துல என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன். என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் தரேன். இது நீதிமனுடைய 2வது சுபாவம். 3வது சொல்லும், பனைமரத்தினால யாருக்கும் எந்த தீமையும் கிடையாது. நம்மளால அநேக நன்மையை பெறணும், ஒரு நபர் கூட தீமையை பெற்றன்னு சொல்லிடக்கூடாது. அநேக நன்மையை பெற்றன்னு சொல்லணும். இவங்களால ஆஸ்வதிக்கப்பட்டேன், இவங்க உதவியா இருந்தாங்க, இவங்க எனக்கு உதவியா ஏதோ விதத்துல பல விதத்துல எனக்கு நன்மையா இருந்தாங்கன்னு சொல்லணும். இவங்களால இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு வருத்தப்பட்டேன், இவ்வளவு வேதனைப்பட்டேன், என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாங்க, எனக்கு இவ்வளவு வேதனைப்படுத்திட்டாங்க, எனக்கு இவ்வளவு சங்கடப்படுத்திட்டாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிறது வேற. ஆனா உண்மையிலே நம்ம செய்ய முடியாது. இது 3 சுபாவம் நமக்கு இருந்துச்சுன்னா உன்னை வாழவும் வைப்பாரு, வளரவும் வைப்பாரு. அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறான். நீ வாழணும், நீ வளரணும். நீ வாழணும், நீ வளரணும். நீ வாழாம இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ வளராம இருக்கிறதும் எனக்கு பிடிக்கல. நீ வாழணும், நீ வளரணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்றதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்ட்டு யோவான் சொல்ற காய்வுக்கு. நீ வாழணும், நீ வளரணும். நீ வாழணும், நீ வளரணும். இது கர்த்தருடைய உள்ளத்துல ஆழத்தில் இருக்கிற ஆசை. என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை வளரணும், என் பிள்ளை வாழணும், என் பிள்ளை வளரணும். அதை செய்யணும்னா நீதிமான கூட மாட்டேன். நீதிமானதான் அப்படி செய்ய முடியும். நீதிமானதான் அப்படி செய்ய முடியுமே ஒழிய எல்லாரையும் செய்ய முடியாது. நீ நீதிமானா மாறிடு, உன்னை வாழவும் வைப்பேன், உன்னை வளரவும் வைப்பேன். பரிசுத்த பிதாவே, கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்களை கிருபையை நடத்தப்படி ஜெபிக்கிறேன். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வச்சு வளர வச்சிருங்கப்பா. எங்க பிள்ளைகள் ஒருத்தர் கூட வாழாம இருந்துடக்கூடாது, வளராம இருந்துடக்கூடாது, வாழாம இருந்துடக்கூடாது.
வளராம இருந்துடக்கூடாது. எங்க பிள்ளைங்க வாழணும், எங்க பிள்ளைங்க வளரணும். கர்த்தர் அப்படியே செஞ்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை நோக்கி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கி இரக்கம் பாராட்டி அத்தனை பேரையும் வாழ வச்சு வளர வச்சு ஆசீர்வதிச்சு அனுப்புங்க சாமி, ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. அப்படியே நீ செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குறைகளை குற்றங்களை மன்னியும். இன்னும் நாங்கள் நேர்த்தியா சமயம் செய்ய கிருபத்தை காத்துக்கொள்ளுங்க. குறையக்கரம் இருக்கட்டும். சகல துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமைக்கு சுபிக்க